friends, welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் மகாராணி தான் எப்படி செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு முகலாய் டிஷ். வாங்க ஒரு சூப்பரான சிக்கன் மகாராணி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் மகாராணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஜாதி பத்திரி ஒரு 2 பீஸு, ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக காஞ்ச மிளகா ஒரு 3 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 200 கிராம் ஆனியன் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தூள் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த முழு முந்திரி இல்லை எந்த முந்திரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தாளிப்புக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை அதெல்லாம் ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே நல்லா ஆனியன் பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை அந்த ஆனியன் கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். ஸோ புளிப்பு தன்மைக்கு தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸ்கின் ரிமூவ் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட இந்த சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் தயிர் ஒரு 100 ml ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். ஸோ தண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு க்ரீமியான சிக்கன் கிரேவி. ஸோ தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி நல்லா பவுடர் பண்ணி போடலாம். இல்லைனா அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணி நீங்கள் அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறதுனால இந்த சிக்கனில் வர அரோமா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நான், ரொட்டி, சப்பாத்தி, தோசை அதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல முகலாய் ஸ்டைலில் சிக்கன் மகாராணி ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மகாராணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ரா.